ஆல் இண்டியா ரேடியோ. நேயர்கள் இப்பொழுது கு. அழகிரிசாமி அவர்கள் எழுதிய ஜென்மப்பகை நாடகம் கேட்கலாம். இதில் நடித்தவர்கள் T.S. லலிதா, S.R. தசரதன், வி. தாசரதி, ரவி சுப்பிரமணியன், R. ரமேஷ், A. ராஜேந்திரன், C. கிரண்யா, R. பரத்ராஜ், வி. சசிகுமார், எல். மோகன், சுப்புலட்சுமி ஆதிகேசவன் ஆகியோர். புல்லாங்குழலிசை வழங்கியவர் டாக்டர் பிரபஞ்சம் எஸ். பாலச்சந்திரன். பாடல்களை பாடியவர் டாக்டர் லலிதா ஜவஹர். தொகுப்பு டி. சுஜின்குமார். அமைப்பு எஸ். அண்ணாமலை பாண்டியன், ஜே. ஜெயா. ஆரென்று ஆரறிவார் நம்மை ஆட்கொள்ள வந்திடும் மாட்சிமை சேர்மன்னன் ஊரென்ன பேரென்னவோ நம குற்றவன் போல வரும் கொற்றவன் யாவனோ காரிருள் தன்னடுவே மரகானத்திலே தனி மோனத்திலே வரும் பார்ப்புகழ் பார்த்திபனை முன்பு பார்த்ததில்லை அன்பில் போர்த்ததும் இல்லையே. மன்னவர் மன்னவன் போல் இந்த வையக பெண்களின் செய்தவம் போல் வரும் கண்ணல் சுவை மொழியான் அந்த காதலன் தோற்றத்தை ஏதென்று சொல்லுவே. மின்னல் பிறக்குதடி அவன் வெற்றி புயங்களில் மேனிவன பினில் சென்னல் விளையுதடி அந்த செல்வ திருமகன் பாதச்சுவட்டினில். கண்களை சொல்லுவதோ அந்த கண்களை முன்னின்று கண்டு மயங்கிய பெண்களை சொல்லுவதோ அவன் பெண்மையை போற்றிடும் வன்மையை சொல்வதோ. யாங்கியா சூழ்ந்திருக்க இசை பாட்டினிலே மனம் தோய்ந்திருக்க துயில் நீங்கி விழித்திருக்கும் ஒரு நேரிழை மங்கை கைப்பிடித்தேகிட ஏங்கும் மனத்துடனே அவன் எங்கிருந்தோ இசை கொண்டு வருகிறான் தேன்கனி செவ்விதழான் அவன் சிந்தை பறி கொண்ட செல்வியின் ஊரேதோ தேன்கனி செவ்விதழான் அவன் சிந்தை பறி கொண்ட செல்வியின் ஊரேதோ. அம்மா அம்மா, என்ன தூங்கிவிட்டீர்களா? அம்மா தூங்குகிறீர்களா என்ன? வாசந்திகா, இளவரசியாருக்கு தூக்கமாவது ஏதாவது? நீரஜா, நான் ஒன்றும் தூங்கவில்லை. வாசந்திகாவின் பாட்டில் நான் என்னையே மறந்துவிட்டேன், அவ்வளவுதான். ஆஹா, இன்று அப்படி என்ன அபூர்வமாக பாடிவிட்டேன். ஆனால் நீ பாடிய பாட்டு புதிய பாடல் அல்லவா? எங்கிருந்தோ ஒரு ராஜகுமாரன் யாரோ ஒருத்தியை தேடி வருவானாம். வருவதோடு மட்டுமல்லாமல் அவளை தன்னோடு அழைத்து கொண்டு போய் விடுவானாம். போதா குறைக்க அவன் சுந்தர புருஷனா. இந்த மாதிரி இருக்கும் ஒரு பாட்டை கேட்டால் எந்த பெண் தான் தன்னை மறக்க மாட்டாள்? வாசந்திகா, நீ வேண்டுமென்று தான் இந்த பாடலை பாடினியா? இல்லையே, ஏதாவது ஒரு பாட்டை பாடலாம் என்றுதான் நினைத்தேன். இந்த பாட்டு ஞாபகத்துக்கு வந்தது. வரும் வரும், ஏண்டி பொய் சொல்றாய்? இளவரசியார் ஏற்கனவே மனம் குழம்பி போயிருக்கிறார்கள். அவர்களுக்கு நிம்மதி பிறக்கும்படி ஒரு பாட்டை பாடுவாயா? இப்படிப்பட்ட பாட்டையா பாடி வைப்பாய்? நல்ல பெண்ணடி நீ. ஏய் நீரஜா, உன் குறும்பு உன்னை விட்டு போகாது போல இருக்கிறதே. இதோ பார்,
நான் ஒன்றும் மனம் குழம்பி போயிருக்கவில்லை. பின் குழப்பம் எனக்கு எதற்கு? ஆஹா, மனக்குழப்பம் இல்லாவிட்டால் இதற்குள் நீங்கள் தூங்கி இருப்பீர்களே. நள்ளிரவாகியும் ஏன் விழித்துக் கொண்டிருக்க வேண்டும்? அது அது வாசந்திகாவின் பாட்டு உண்மையிலேயே நன்றாக இருந்தது. அதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது எனக்கு தூக்கம் வருமா என்ன? வராது வராது. இளவரசியாரை மனம் புரிந்து கொள்ள வரும் ராஜகுமாரன் எப்படியெல்லாம் இருப்பானோ. ஆனால் அமராவதி இளவரசர் ராஜராஜர் தன்னிகரில்லாத அழகுள்ளவர் என்றுதான் சொல்கிறார்கள். எல்லாம் நாளை சாயங்காலம் தெரிந்துவிட போகிறது. நான் தான் நேரிலேயே பார்க்க போகிறோமே. ஆமாம் அம்மா, நாளை வரப்போகும் ராஜகுமாரர் உண்மையிலேயே மிக மிக அழகானவராம். அவர் இப்படி இருப்பாரோ அப்படி இருப்பாரோ என்றெல்லாம் நீங்கள் மனதை அலட்டிக் கொள்ள வேண்டாம். இவ்வளவு நேரமும் என்னை விட்டு நீ எங்கே போயிருந்தாய் மார்த்தாண்டா? இதோ வந்துவிட்டேன். நாளை காலையில் நாம் ராஜகிரிக்கு புறப்படுவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை பார்வையிட்டு வருகிறேன். எல்லாம் ஏற்பாடாகிவிட்டதல்லவா? ஆம் இளவரசே. அமராவதியிலிருந்து நம்முடன் வந்த குதிரை வீரர்களோடு இங்கிருந்தும் சில குதிரை வீரர்கள் வருகிறார்கள். அத்துடன் 20 யானைகளும் 50 ஒட்டகங்களும் வேறு புறப்படுகின்றன. மார்த்தாண்டா, இந்த ஏற்பாடுகள் எல்லாம் எனக்கு அதீதமாகப்படுகின்றன. நாம் பெண் பார்க்கத்தானே போகிறோம். ஆனால் இங்கே ஏதோ நாம் யுத்த களத்துக்கு புறப்படுவது போல ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இளவரசே, பெண்ணை பார்க்க நாம் மிடுக்குடன் போகாவிட்டால் ராஜகிரி மன்னருக்கு கோபம் வந்து விடுமே. வழிப்போக்கர்களைப் போல் யாரோ வந்ததாக சொல்லி விரட்டினாலும் விரட்டி விடுவார். விரட்டுவார். அந்த புத்தி கெட்ட மன்னருக்கு நாம் ஏதாவது சமாதானம் சொல்லிக் கொள்வோம். 10 யானைகளும் 20 குதிரை வீரர்களும் மட்டும் நமக்கு போதும். மீதி உள்ளவர்கள் நாம் திரும்பி வருகிற வரை இங்கேயே இந்த கிருஷ்ணதுர்க்கத்திலேயே இருக்கட்டும். என்ன மார்த்தாண்டா, சரியா? நீங்கள் சொன்னால் மறுபேச்சேது இளவரசே. உத்தரவு. இப்போது நள்ளிரவு ஆகியிருக்கும் அல்லவா? ஆம், இனி உறங்க வேண்டியதுதான். உடம்புக்கும் இரட்டிப்பு ஓய்வு தேவையாக இருக்கிறது. 2-3 நாட்களாக சரியாக தூங்கவும் இல்லை. விஜயா இப்போது என்ன செய்து கொண்டிருப்பாளோ? நாளை மாலையில் அவளை பார்ப்பதற்காக நாம் ராஜகிரிக்கு விஜயம் செய்வதை பற்றி நினைத்து கொண்டிருப்பாளோ, இல்லை தன் பாங்கிமார்களுடன் நிலாமுற்றத்தில் மெய்மறந்து விளையாடுகிறாளோ, இல்லை நிம்மதியாக படுத்து தூங்கி கொண்டிருக்கிறாளோ, எதுவும் தெரியவில்லை. ஆஹா, எங்கிருந்து வருகிறது இந்த கானம்? இந்த நள்ளிரவில் இவ்வளவு அற்புதமாக புல்லாங்குழலை வாசிப்பது யார்? அடடா, அற்புதம் மார்த்தாண்டா. ஆம் இளவரசே, தேவகானமாகத்தான் இருக்கிறது. என்ன குழைவு, என்ன மயக்கம். இப்படிப்பட்ட வேணுகானத்தை நான் கேட்டதே இல்லை மார்த்தாண்டா. யாரையாவது அங்கே அனுப்பி யார் இப்படி புல்லாங்குழல் வாசிப்பது என்று போய் பார்த்து விட்டு வரச் சொல். பார்த்து வருவதென்ன, அழைத்துக் கொண்டே வரச் சொல்லுகிறேன். யார் அங்கே? இளவரசி, இந்த குன்றின் பக்கத்தில் புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிருப்பவனை அமராவதி இளவரசர் ராஜராஜர் அழைத்ததாகச் சொல்லி கூட்டி வா. உத்தரவு. இந்த புல்லாங்குழல் நாதத்தை கேட்கும்போது எனக்கு பழைய ஞாபகம் ஒன்று வருகிறது. என்ன ஞாபகம் மார்த்தாண்டா? நாம் கண்ணோசி போருக்கு போன போது பரதபுரி இளவரசர் நரேந்திரர் அடிக்கடி வேணுகானம் செய்தது எனக்கு ஞாபகம் வருகிறது. அவர் ஒருவரால் தான் வராளி ராகத்தை இவ்வளவு அற்புதமாக வாசிக்க முடியும். ஆம், நீ கூறியது உண்மைதான் மார்த்தாண்டா. என் நண்பன் ஒருவனால் தான் அப்படி சுனாதமான கீதத்தை வாசிக்க முடியும். அவருக்கு வராளி ராகத்தில் ஒரு அலாதி பிரீதி. அவனை பார்த்து 5-6 வருடங்கள் ஆகிவிட்டன. அவன் இப்போது எங்கு? இளவரசி, இதோ வந்து விட்டார். இப்படி இந்த பளிங்கு மண்டபத்துக்கு அழைத்து வா. உத்தரவு. அடடா, நான் காண்பது என்ன கனவா அல்லது நனவா? ராஜராஜா, யார் அது? யார்? நரேந்திரனா? என்ன சந்தேகம் உனக்கு? என்னை அடையாளம் தெரியவில்லையா? நரேந்திரா. மார்த்தாண்டா. நரேந்திரரே, இங்கு எப்படி வந்தீர்கள்? அதை ஏன் கேட்கிறாய்?
எல்லாம் சந்தர்ப்ப விசித்திரங்கள். ராஜராஜா, என் மனம் மட்டற்ற மகிழ்ச்சியினால் பூரிக்கிறது. நரேந்திரா, நீ எப்படி கிருஷ்ணதுர்க்கத்துக்கு வந்தாய்? இப்போது இங்கு புல்லாங்குழலை வாசித்தது நீதானா? நானேதான், வேறு யார்? இந்த குன்றின் வலப்புறத்தில் தான் என் பரிவாரங்களோடு கூடாரம் அடித்து தங்கியிருக்கிறேன். எதற்காக நீ இந்த ஊருக்கு வந்தாய்? வசந்தோற்சவத்துக்காக என் பாட்டனார் ஊருக்கு போய்விட்டு திரும்பி வருகிறேன். வரும் வழியில் இவ்விடம் தங்கினேன். நாளை என் ராஜ்யத்திற்கு புறப்படுவதாக இருக்கிறேன். அட, நீ இங்கு வந்து தங்கி இருக்க கூடாதா? என் அரண்மனையில் என் அருமை நண்பனுக்கு இடமா இல்லை? அது சரி, ஆனால் நீங்கள் வந்திருப்பது எனக்கு தெரியாதே. சரி, அது இருக்கட்டும். நண்பன் மார்த்தாண்டன் பரிவாரங்கள் சகிதமாக இங்கே வந்து நீ தங்கியிருப்பதன் காரணம் என்ன? இளவரசே, நாங்களும் தங்களைப் போல் போகும் வழியில் இந்த ஊரில் தங்கி இருக்கிறோம், அவ்வளவுதான். ஓ, எந்த ஊருக்கு பிரயாணமோ? ராஜகிரிக்கு. என்ன, ராஜகிரிக்கா? ஆம் இளவரசே, திருமண காரியமாக போகிறோம். ராஜகிரி மன்னரின் புத்திரி விஜயாவை பார்ப்பதற்காக போய்க் கொண்டிருக்கிறோம் நரேந்திரரே. நாளை காலையில் புறப்பட்டு விடுவோம். ராஜகிரிக்கா? இளவரசே, இளவரசே, ஏன் சிரிக்கிறீர்கள்? இல்லை, ராஜகிரியின் மன்னர் ஒரு வினோதமான மனிதர் என்று கேள்வியுற்றுள்ளேன். மற்ற மன்னர்களைப் போல சுயம்பரத்தை ஏற்பாடு செய்யாமல் ஒவ்வொரு ராஜகுமாரனையும் தனித்தனியாக வரவழைத்து அப்புறம் திருப்பி அனுப்பி கொண்டிருக்கிறாராம். நரேந்திரரே, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் மார்த்தாண்டா? கேள். இப்படிப்பட்ட வினோதமான மன்னரின் மகள் எப்படி இருப்பாளோ என்ற சந்தேகம்தான். ஆஹா, அந்த சந்தேகம் வேண்டாம் மார்த்தாண்டா. ஏனெனில் உலகத்தில் அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் மிக மிக அழகான பெண்களும் புத்திசாலி பெண்களும் பிறக்கிறார்கள். உலகின் விசித்திரங்களில் தான் எத்தனை வகைகள். உண்மை. ராஜராஜா, ராஜகிரி மன்னரின் புதல்வி விஜயாவை நான் பார்த்ததில்லை. ஆனால் அவள் ஈடு இணையில்லாத அழகி என்று வெகு காலமாக கேள்விப்படுகிறேன். சரி நரேந்திரா, இன்றிரவு நீ இங்கேயே தங்கிவிடு. நாளை காலையில் நாம் எல்லோரும் ஒன்றாக புறப்படலாம். ஆஹா, நல்ல யோசனை. அதுவும் சரிதான். ஏனெனில் ராஜகிரி பாதையும் பரதபுரி பாதையும் சிறிது தொலைவுக்கு ஒரே பாதையாகத்தானே இருக்கிறது. சுமார் 2 காத தொலைவுக்கு அப்பால் தான் பரதபுரி பாதை பிரிகிறது என்று நினைக்கிறேன். சரியா? ஆம், சரியாக சொன்னீர்கள் இளவரசே. நரேந்திரா, நாம் தூங்குவதற்கு முன்பு கொஞ்ச நேரம் உன்னுடைய புல்லாங்குழல் வாசிப்பை கேட்க பிரியப்படுகிறேன். கொஞ்சம் வாசியேன். இளவரசே, ஒரே ஒரு கோரிக்கை. அந்த வராளி ராகத்தையே வாசியுங்களேன். அதற்கென்ன மார்த்தாண்டா? நண்பனின் மனதை மகிழ்விப்பதை விட வேறென்ன பெருமகிழ்ச்சி இருக்க இயலும்? இதோ உங்களுக்காக. ராஜராஜா, உன்னுடைய குதிரை நல்ல உயர்தரமான குதிரையைப் போல தோன்றுகிறதே. அருமை அருமை. எங்கே வாங்கினாய்? இது பாரசீக நாட்டிலிருந்து வந்த ஒரு கீழ்கிளிய வர்த்தகனிடம் வாங்கியது. 7000 பொன். பெயர் பஞ்சகல்யாணி. பலே பலே, பெரும் பெயராகத்தான் இருக்கிறது. அது மட்டுமல்ல இளவரசே, பெயருக்கேற்ற தகுதியும் இருக்கிறது. ஓஹோ. இளவரசே, இதன் வேகத்தை உலகத்தில் எந்த குதிரையாலும் பிடிக்க முடியாது. ஆஹா ஆஹா, மார்த்தாண்டா, நீ ஒரே அடியாக புகழ்கிறாய். நல்ல உயர்தரமான குதிரை என்று சொல், ஏற்றுக்கொள்கிறேன். இதனுடைய வேகத்தை வேறு எந்த குதிரையாலும் எட்டிப் பிடிக்க முடியாது என்ற உனது கூற்றை என்னால் ஏற்க இயலாது. என்ன சொல்ல வருகிறீர்கள் இளவரசே? பந்தயம் வைத்துக் கொள்வோமா? நீங்கள் உங்கள் ராஜ்யத்திலிருந்து எந்த குதிரையை வேண்டுமானாலும் போட்டிக்கு கொண்டு வரலாம். இதற்காக ராஜ்யத்திலிருந்து ஒரு குதிரையை கொண்டு வருவானேன்? நான் இப்போது சவாரி செய்கிறேனே, இதோ இந்த குதிரையையே ஓடச் செய்யட்டுமா? நரேந்திரா, என்ன உண்மையாகத்தானா? அப்படியானால் இப்பொழுதே பந்தய ஓட்டத்தை ஆரம்பித்து விடலாமா? தாமதமே வேண்டாம். நானும் தயார், எனது குதிரையும் தயார்.
பந்தயத்தில் நீ தோற்றால்? நல்ல கேள்வி. தோற்றால் சரி, இனி குதிரை ஏற்றத்தையே நான் நிறுத்தி விடுவேன். சரியா? ஒருவேளை நீ தோற்றால் அப்புறம் நீயும் குதிரை ஏறுவதை மறந்துவிட வேண்டும். நான் தோற்றால் நானும் குதிரை ஏற்றத்தையே நிறுத்தி விடுகிறேன். இதுதான் சரி. சரியாக சொன்னீர்கள். அப்படியே செய்வோம். மார்த்தாண்டா, நாங்கள் முன்னே வேகமாக செல்கிறோம். பிரியும் விலக்கு பாதையில் காத்துக் கொண்டிருக்கிறோம். நீ நம் பரிவாரங்களுடன் வந்து சேர். என்ன நரேந்திரா, ஆரம்பிக்கலாமா? காத்திருக்கிறேன் ராஜராஜா. போ போ, சீக்கிரம். ராஜராஜா, போகிற குதிரை சொல்லியா போக வேண்டும்? இப்போது பார். போ போ. ராஜராஜா, இன்னும் கொஞ்சம் தொலைவு தான் இருக்கிறது. அதற்குள் உனக்கும் எனக்கும் நடுவே உள்ள இந்த தொலைவை உனது பஞ்ச கல்யாணி தாண்டிவிடும் என்று எனக்கு தோன்றவில்லை. பஞ்ச கல்யாணி என் நகுலனிடம் தோற்று விட்டது ராஜராஜா. நில்லுங்கள், நில்லுங்கள். என்ன துணிவு! எங்களையே வழிமறிக்கிறீர்களா? யாருடா நீங்கள்? நில்லுங்கள். இல்லை என்றால் நீங்கள் வீணாக உயரை இழக்கப் போகிறீர்கள். அற்பர்களே, யாரிடம் பேசுகிறோம் என்று தெரிந்துதான் பேசுகிறீர்களா? எவன் எங்களை நிறுத்துவது? தைரியம் இருந்தால் இப்படி முன்னே வாருங்கள், பார்க்கலாம். வரத்தான் போகிறோம். ராஜராஜா, தயார். இவர்கள் வழிப்பறை திருடர்கள். திருட்டு கூட்டமே, உங்களை வேறறுத்து பொசுக்கி விடுவோம் என்பது நினைவிருக்கட்டும். நரேந்திரா, நீ விலகீரு. முதலில் இவர்கள் என் உடைவாளுக்கு பதில் சொல்லட்டும். நீங்கள் 2 பேர், நாங்கள் 60 பேர். ஏன் வீணாக மார்த்தட்டுகிறீர்கள்? இறங்குங்கள் குதிரையை விட்டு. அற்பர்களே, யாரிடம் அதிகாரம் செய்கிறீர்கள்? டேய் பைரவா, சொல்லுங்கள் தலைவா. வீராப்பு பேசும் அந்த மூடனின் வலது கையை வெட்டி எறி. இதோ. எங்கே காலகேயன்? இங்கே இருக்கிறேன். ஏன் சும்மா நிற்கிறீர்கள்? ஆகட்டும். தம்பி, வீணாக சாகாதே. உங்க ரத்தன பரணங்களை கலற்று. உங்கள் ஜம்பம் இங்கே சாயாது. யாருடைய ஜம்பம் சாயும் என்று பார்த்து விடுவோம். ராஜராஜா, விடக்கூடாது ஒருவரையும். வெட்டு, விடாதே. வெட்டி தலையை கூரை. ஐயோ! அம்மா! எங்கே ஓடுகிறாய்? ராஜராஜா, வலதுபுறம் பார். நரேந்திரரே! பைரவா, வாடா, வா. மொத்தம் 3 பேர் பலி. இறங்கு, குதிரை விட்டு ஓடிவிடலாம். வா வா, இறங்க வா. திருட்டு பயல்களே, நான் கோழை அல்ல. கோழையாக விருப்பமில்லை என்றால் பிறவாகிவிடு. பைரவா, சொல்லுங்கள் தலைவா. இவன் பக்கம் 4 பேரை திருப்பி விடு. ராஜராஜா, கவனம். நரேந்திரா, ராஜராஜா, டேய் பைரவா, காலகேயா, தூரத்தில் பார். அங்கே ஒரு சைனியம் வருகிறது. வந்துவிடு. ஆம் தலைவா. ஏதாவது யோசனை? ஐயோ, யோசனை என்ன யோசனை? ஓடுங்கள். எல்லாரும் ஓடிவிடுங்கள். வாருங்கள், வாருங்கள், விடுங்கள். ஓடுகிறேன். எங்கு தப்பி ஓடுகிறீர்கள்? துணிவிருந்தால் நல்லது. ராஜராஜா, நரேந்திரா, நரேந்திரா, நம்ம இரட்டிக் கொள்ளாதே. ராஜராஜா, என்ன நேர்ந்தது உனக்கு? நீ பேசும்போது குரல் வழியில் ரத்தம் பீரிடுகிறது. நரேந்திரா, பேசாதே ராஜராஜா. நான் சில நிமிஷங்களில் இறந்து விடுவேன். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதே ராஜராஜா. இன்னும் சற்று நிமிடங்கள் தான். உனக்கு எந்த ஆபத்தும் நேராது. உன்னுடன் நான் இருக்கிறேன். உன்னை நான் யாரடா அங்கே? விரைந்து வாருங்களடா. நரேந்திரா, மார்பில் பலமான காயம். ஐயோ, எனது கடைசி வேண்டுகோளை நீ நிறைவேற்றுவாயா? கடைசி? இல்லை இல்லை இல்லை, உனக்கு எதுவும் நேராது. கடைசி வேண்டுகோள் என்றெல்லாம் சொன்னார். இல்லை இல்லை, இன்று இந்த நேரத்தில் ராஜகிரி அரண்மனையில் எனக்காக காத்து கொண்டிருப்பார்கள். என் மரண செய்தியை கேட்டால் அவர்கள் திடுக்கிட்டு விடுவார்கள். ராஜராஜா, அவர்களிடம் போய் பக்குவமாக அவருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும்.
அதற்கான முகாந்தரமே அமையாத ராஜராஜா, உனக்கு ஒன்றும் நேராது. உன் உயிரை காப்பாற்ற வேண்டியது எனது கடமை. நண்பா, மற்றவர்கள் போவதில் பிரயோஜனம் இல்லை. சரி சரி சரி, நீ பதட்டம் அடைய வேண்டாம். மார்த்தாண்டன் போக வேண்டும். அவனும் என்னைப் போல வெட்டு காயங்களோடு கிடக்கிறான். சற்று அமைதியாக இரு. நீ போனால் தான் தக்கவாறு சொல்லி ராஜகிரி மன்னரையும் விஜயாவையும் ஏற்ற முடியும். நான் எப்படி போவது ராஜராஜா? நான் ராஜகிரி மன்னர் குடும்பத்தாரும் எங்கள் குடும்பத்தாரும் ஜன்ம பகைவர்கள் என்பது உனக்கு தெரியாதா? நான் எல்லாம் தெரியும். எல்லாம் நீதான் போக வேண்டும். எப்படி நரேந்திரா? ராஜராஜா, ராஜராஜா, ஐயோ, ராஜராஜர் போய்விட்டார். உன்னை பலி கொடுத்து விட்டேனே, என்னை மன்னித்து விடு. ராஜராஜன் இனி மீளமாட்டான். பார்த்தாண்டா, என்ன கொடுமை நேர்ந்து விட்டது. பார்த்தாண்டா நண்பா, நண்பா. இளவரசி, கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்கள். திலகத்தை சரியாக இட வேண்டாமா? போதுமடி, என்னை விடு. என்னை பார்க்க என்ன வெட்கம்? குனிந்த தலை நிமிராமல் இருந்தால் எப்படி? யாரை பார்த்தாலும் இளவரசியாருக்கு அமராவதி ராஜகுமாரரை போலே தோன்றுகிறது போலும். அதனால்தான் வாசந்திகாவை பார்க்கவே வெட்கப்படுகிறார்கள். போடி, உங்கள் அலங்காரத்தை சற்று சீக்கிரம் முடியுங்கள். வாசந்திகா, போதும் முன் புகழ் பாடுவது. வாசந்திகா, நீ ஏதாவது பாடு. நீ பாடினால்தான் உங்களுடைய பேச்சும் ஓயும். பாடிவிட்டால் போச்சு. தேனையும் பாகையும் கொண்டு சமைத்திட்ட தெய்வ திருமொழியாள், இவள் மானையும் மீனையும் வாழையும் வென்றிட்ட வண்ண திருவிழியாள். சீதப்பனி மலர் போன்ற முகத்தினால் சின்னஞ்சிறு சிரிப்பாள், இவள் காதல் தலைமகன் உள்ளத்தை கொள்ளை கொள்கட்டிலம் கன்னிகையாள். பொன்னை மணியினை வென்று சுடர் தரும் செந்திரமேனியினில் நாம் பொன்னையும் முத்தையும் பூட்டிடும் பேதைமை போலுண்டோ வையகத்தே. நாம் பொன்னையும் முத்தையும் பூட்டிடும் பேதைமை போலுண்டோ வையகத்தே. ராஜகிரி மன்னரே, இளவரசர் ராஜராஜன் இங்கு வரும் கால தாமதத்தின் காரணமே தெரியவில்லையே. பிரதானி அவர்களே, அதுதான் எனக்கும் புரியவில்லை. மாலையில் வருவதாக சொன்னவர்கள் விளக்கேற்றிய பிறகும் வர காணவில்லையே. சுப வேலையெல்லாம் போய்விட்டது. ஒரு கல்யாண காரியத்தில் இப்படி ஒரு ராஜகுமாரன் காலதாமதாக வரலாமா? அதை நினைத்தால்தான் எனக்கு கூட கோபம் வருகிறது. அமராவதி மன்னர் என் அருமை நண்பராயிற்றே என்று பார்க்கிறேன். வேறொருவனாக இருந்தால் இவ்வளவு பொறுமையோடு இருக்க மாட்டேன். அரசே, கோபம் வேண்டாம், கோபம் வேண்டாம். சக்கரவர்த்தி அவர்களே, தூரத்தில் ஏதோ வெளிச்சம் தெரிகிறது. தீவட்டி வெளிச்சம் போல் தெரிகிறது. அது தீவட்டி வெளிச்சம் அல்ல சக்கரவர்த்தி அவர்களே. அப்படியானால் அது வேறு என்ன வெளிச்சம்? அது கடவுளுக்கு தான் வெளிச்சம். என் பொறுமை எல்லை கடந்து விட்டது. திரிபுவன சக்கரவர்த்தி, மகாமண்டலேஸ்வர, ராஜ பூஜித விஜயபூபால ராஜகிரி சக்கரவர்த்தி என்ற மரியாதை சற்றேனும் இல்லாமல் இப்படி காலதாமதம் செய்யும் அமராவதி இளவரசனை என்ன செய்வதென்று தெரியவில்லை. செய்வதென்ன மகாராஜா, தங்கள் புத்திரியை அவருக்கு விவாகம் செய்து கொடுத்து விட்டு அவரை மாப்பிள்ளையாக்கி விட வேண்டியதுதான். சக்கரவர்த்தி அவர்களே, அதோ 2 குதிரைகள் வருகின்றன. அமராவதி இளவரசராகத்தான் இருப்பாரோ? இளவரசர் தக்க பரிவாரங்கள் இல்லாமல் இப்படி தனியாகவா வருவார்? காலதாமதத்தை முன்னிட்டு இப்படி சீக்கிரமாக வரலாம், பரிவாரங்கள் பின்னால் வரலாம். அப்படியும் இருக்கலாம். பிரதானி, நீ இதற்கும் உள்ளே போய் வரவேற்பதற்காக எல்லோரையும் ஆச்சார வாசலுக்கு வரச் சொல். போ சீக்கிரம். இதோ இதோ இதோ.
ராஜகிரி மன்னர், ராஜகிரி சக்கரவர்த்தி, ராஜகிரி சக்கரவர்த்தி. வருக வருக அமராவதி இளவரசி, உங்கள் வரவு நல்வரவாகுக. நாங்கள் மாலையிலிருந்தே காத்துக் கொண்டிருக்கிறோம். வாருங்கள். தங்கள் பிரதானிகள், பரிவாரங்கள், சேனை தளங்கள் எல்லாம் எங்கே? அமராவதி இளவரசர், நாங்கள் அறிவோம். பரிவாரங்கள் இல்லாவிட்டாலும் ராஜகுமாரனை கண்டுகொள்ள முடியாதா? வாருங்கள் பிரதானி, வைபவம் தொடங்கட்டும். இல்லை, நான் உண்மையில் அமராவதி. பிறகு பேசிக் கொள்ளலாம். வாருங்கள், உள்ளே செல்லலாம். மன்னவா, இது என்ன சோதனை? இறைவா, அமராவதி இளவரசர் ராஜராஜருக்கு மங்களஹாரத்தி எடுங்கள். மன்னா வருக வருக வருக, எங்கள் மனையினில் ஒளி நிலவ ஜெகம் புகழும் பன்னரிய கீர்த்தி சேர் பார்த்திபரே வருக, பன்னரிய கீர்த்தி சேர் பார்த்திபரே வருக, சென்னல் விளை ராஜகிரி தேசம் சிறப்புறவே மன்னா வருக வருக வருக, எங்கள் மலையினில் ஒளி நிலவ ஜெகம் புகழும். அமராவதி இளவரசரே, இப்படி இந்த ஆசனத்தில் அமருங்கள். விருந்து வைபவம் தொடங்கலாம். அமரசிம்மா, இங்கு வா, என் அருகில் அமர்ந்து கொள். அமரசிம்மன் எனது நண்பன். ஓ, அப்படியா? மிகவும் சந்தோஷம், மிகவும் சந்தோஷம். இளவரசே, தந்தையார் நலமா? தந்தை என் தந்தையார் நலம்தான். ஏன் தடுமாறி தடுமாறி பேசுகிறீர்கள்? வழிப்பிரயாணம் சிரமமாக இருந்ததா? எத்தனையோ தடங்கல்கள், உயிர் பிழைத்து வந்ததே அதிசயம்தான். அப்படி என்ன நேர்ந்தது? அதை பிறகு சொல்கிறேனே. அப்புறம் பேசிக்கொள்ளலாம். சிரம பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். வாசந்திகா, சக்கரவர்த்தி, இளவரசி விஜயாவை இனி அழைத்து வரலாம். அமராவதி இளவரசி, இவள்தான் என் மகள் விஜயா. நான் வேண்டுமென்றே சுயம்வரத்துக்கு ஏற்பாடு செய்யவில்லை. என்னிடத்தில் தோற்று போன மன்னர்களும் என் பகை மன்னர்களும் சுயம்வரத்துக்கு மாறு வேஷத்தில் வந்து என் மகளை பார்க்க கூடும் என்று சொன்னார்கள். சுயம்வரம் என்றாலே எல்லா மன்னர்களும் வரத்தானே செய்வார்கள். அது எனக்கு பிடிக்கவில்லை. என்னிடம் தோற்ற காமரூபத்து சிற்றரசன் மாளவத்து வேந்தன், என் ஜென்ம சத்ரு பரதபுரி அரசனின் குமாரன் நரேந்திரன் முதலியவர்கள் எல்லாம் வந்துவிட்டால் பரதபுரி அரசர் உங்களுக்கு ஜென்ம சத்ருவா? ஓ, எப்போது நீங்கள் இருவரும் சண்டையிட்டுக் கொண்டீர்கள்? என் மூதாதையர்களுக்கு அவன் பரம விரோதி, அதனால் எனக்கும் விரோதிதான். ஓ, அப்படியா? இளவரசி, நீங்கள் அருந்துங்கள். இளவரசி, சற்று நிமிர்ந்து உட்காருங்கள். அடடா, சற்று சும்மா இரு. இளவரசி, அவரை நீங்கள் இன்னும் பார்க்கவில்லையே. இப்பொழுது பார்க்காமல் எப்பொழுது பார்க்க போகிறீர்கள்? ஏய் வாசந்திகா, எனக்கு கோபம் வந்துவிடும். சற்று பேசாமல் இரு. என்ன வெட்கம், என்ன வெட்கம். சக்கரவர்த்தி அவர்களே, அந்தரங்கமாக தங்களுடன் உரையாட வேண்டும். சற்றே வெளியே சென்று வருவோமா? வாருங்கள். அப்படி என்ன அவசரமான விஷயம்? வாருங்கள், சொல்கிறேன். அதை சொல்லும் வரையில் என் மனம் நிம்மதி அடையாது. அமரசிம்மா, நீயும் வா. நாம் வெளியே போவானேன்? இவர்களை எல்லாம் அப்பால் போக சொல்லிவிட்டால் போகிறது. இல்லை, வேண்டாம். இவர்கள் இங்கு இருக்கட்டும், நாமே செல்வோம். சரி, போவோம். அமரசிம்மா, நீ வெளியே ஆச்சார வாயிலில் போயிரு. நான் சக்கரவர்த்தியுடன் தனியாக சில வார்த்தைகள் பேச வேண்டும். சக்கரவர்த்திகளே, இப்படி வாருங்கள். அடுத்து நான் சொல்லப் போகும் செய்தியை கேட்டு தாங்கள் திடுக்கிடக்கூடாது. திடுக்கிட்ட ஆகப்போவது ஒன்றுமில்லை. நடந்ததை மறப்பதுதான் பெருமையை ஒழிய அதையே எண்ணி வருந்தி வாடுவது நலம் பயக்காது என்பார்கள். எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. விஷயத்தை நேரடியாக சொல்லுங்கள். சக்கரவர்த்திகளே, தங்கள் மனோதிடத்தை சோதிக்கும் செய்தி இது. ஆனாலும் அதை சொல்வது என் கடமை. தங்கள் குமாரி விஜயாவை திருமணம் செய்து கொள்வதாக இருந்த அமராவதி இளவரசன் ராஜராஜன் இறந்து போய்விட்டான். என்ன?
இறந்து போய்விட்டானா? ஆம், இன்று மாலை நடுக்காட்டில் அநியாயமாக கொலை செய்யப்பட்டார். இளவரசே, இந்த சுபவேளையில் இப்படித்தானா விளையாடுவது? உங்களுடைய உடைவாளும் ராஜரீகமான நடையுடை பாவனைகளும் நீங்கள் அமராவதி இளவரசர் ராஜராஜர் என்பதை பறைசாற்றுகின்றன. அப்படி இருக்க ராஜராஜர் இறந்து விட்டதாக ஏன் பொய் சொல்லுகிறீர்கள்? இல்லை இல்லை, நான் போய் உரைக்கவில்லை. உண்மையிலேயே ராஜராஜன் இறந்து விட்டான். நான் 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 இங்கிருந்து போய் வருகிறேன். திருமணம் புரிந்து கொள்ள வந்து இம்மாதிரி அமங்கலமாக விளையாடுவது அரசகுமாரர்களுக்கு அழகா? வேண்டாம், உள்ளே வாருங்கள். என் மகளை திருமணம் செய்து கொள்ள இஷ்டமில்லை என்றால் நல்ல முறையில் சொல்லுங்கள். இறைவா, உங்கள் நிலையை பார்த்தால் எனக்கு பரிதாபமாக இருக்கிறது. உண்மையில் நான் மிகவும் மனம் வருந்துகிறேன். ஆனால் நான் அமராவதி இளவரசன் ராஜராஜன் அல்ல. அப்படியானால் நீங்கள் யார்? அதை அறிந்து என்ன ஆகப் போகிறது? இறந்து போன ராஜராஜன் பிழைத்து வரப்போகிறானா என்ன? ஐயோ, ஏன் இப்படி என்னை வதைக்கிறீர்கள்? என் கண்முன் நிற்பவரை இறந்து போய்விட்டதாக நம்ப சொல்லுகிறீர்களா? உங்களுக்கு நாங்கள் செய்த உபச்சாரங்களில் ஏதேனும் குறை ஏற்பட்டதா? அதற்காக இப்படி நடுவே எழுந்து வந்து விளையாடுகிறீர்களா? இல்லை இல்லை, நான் விளையாடவில்லை. நிறுத்துங்கள். நீங்கள் யார் என்றாவது சொல்லுங்கள். அதை என்னால் சொல்ல இயலாது, சொல்லப் போவதும் இல்லை. அமரசிம்மா, என் குதிரை எங்கே? புறப்பட ஆயத்தமாகலாம். சக்கரவர்த்திகளே, போய் வருகிறோம். இளவரசே, இளவரசே! கடவுளே, இது என்ன விபரீத விளையாட்டு? நான் உள்ளே போய் என்ன சொல்லுவது? இந்த இளவரசன் தானே இறந்து போய்விட்டதாக பொய் சொல்லிவிட்டு ஏன் ஓடுகிறான்? ஒருவேளை அவன் சொன்னது உண்மையாகவே இருக்கும். அப்படியானால் வந்தவன் யார்? இறந்து போன இளவரசனின் ஆவியா? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. இப்போது வந்து சென்றவன் இளவரசன் அல்ல, இளவரசனின் ஆவி. பேய், பேய்! இளவரசன் ஓடிவிட்டான். உண்மையில் அது ஒரு பேய். என்ன பேயா? விஜயா! வாசந்திகா, வா, இளவரசியாரை உள்ளே அழைத்து செல்லலாம். வாருங்கள் அம்மா, இது என்ன விபரீதம் என்றே தெரியவில்லை. அரசே, உடனே தூதுவர்களை அனுப்பி விஷயத்தை அறிந்து வர சொல்கிறேன். நீங்கள் கவலைப்படாமல் இருங்கள், கவலைப்படாமல் இருங்கள். அவர் பேயா? அவர் பேயாக இருந்தாலும் சரி, இளவரசராக இருந்தாலும் சரி, அவர் என் இதயத்தை ஆட்கொண்டு விட்டார். வாசந்திகா, கலங்காதீர்கள் இளவரசி. வாசந்திகா, எனக்கு மட்டும் சிறகி இருந்தால் இப்பொழுதே அவரிடம் பறந்து சென்று விடுவேன். வாசந்திகா, அந்த சுந்தர ரூபத்தை என்னால் மறக்கவே முடியாதடி, மறக்கவே முடியாது. வாசந்திகா, 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 இவள் என்ன இப்படி தொங்குகிறாள்? நீரஜா, எழுந்திரு. இளவரசி, இங்க வா, இப்படி எழுந்து வா. என்ன விஷயம்? இளவரசி, என்ன நடந்தது? வாசந்திகா, எழுந்து வா, இங்கே வா. கூறுங்கள் இளவரசி. அதோ அந்த கானத்தை கேட்டுப்பார். ஆமாம், ஆமாம். நம் கன்னி மாடத்தின் பூஞ்சோலையில் யாரோ புல்லாங்குழல் வாசிக்கிறார்கள். ஆமாம், அதற்காகத்தான் வாசந்திகா உன்னையும் அழைத்தேன். ஆமாம், இந்த கட்டுக்காவல்களை எல்லாம் மீறி இங்கு யாரும் வர முடியாதே. தூரத்தில் இசைக்கும் இசைதான் இது.
என்னைப் போலவே அமைதி பெறாமல் தத்தளிக்கும் ஒருவன்தான் இப்படி வாசிக்கிறானோ? இருக்கும். என்ன ஒரு அற்புதமான காதல்! என்னை அப்படியே மெய்மறக்கச் செய்கிறது, மெய்மறக்கச் செய்கிறது. ஏன் அந்த இசையை நிறுத்திவிட்டான்? இளவரசி, எனக்கொன்று தோன்றுகிறது. இதை நம்மை போல் மனிதன் வாசித்தான் என்று சொல்லவே முடியாது. கிண்ணரவர், கந்தரவர் என்று சொல்லுவார்கள் அல்லவா? அப்படிப்பட்டவர்களில் ஒருவனாகத்தான் இருக்க வேண்டும். இளவரசி, என்ன 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 ஆயிற்று? அங்கே பாருங்கள். ஏன் இப்படி பயப்படுகிறாய்? அங்கே பாருங்கள், ஒரு உருவம் அந்த மாதவி பந்தல் அருகில். பார்த்தீர்களா இளவரசி? என்ன இது? நான் காண்பது கனவா இல்லை நினவா? இளவரசி, இவர்தான் இன்று மாலையில் நம் விருந்தினராக வந்த இளவரசர் அமராவதி ராஜகுமாரர். ஆமாம், அவரேதான். விஜயா, தாங்களா? நான் ஒன்றும் கனவு காணவில்லையே. என்ன கேள்வி இது? வேண்டுமானால் உன்னை நீயே ஒரு முறை கிள்ளி பார்த்துக்கொள், அப்போது புரியும் இது நனவுதான் என்று. தாங்கள் இங்கு எப்படி வந்தீர்கள்? எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. விஜயா, விஜயா, அரவம் செய்ய வேண்டாம். சத்தம் செய்யாமல் அமைதியாக என்னுடன் இப்படி வா. வா வா விஜயா. இளவரசி, பயப்பட வேண்டாம், போய் வாருங்கள். அமராவதி இளவரசர் தான் தனிமையில் சந்திக்க வந்திருக்கிறார். சென்று வாருங்கள். விஜயா, ஐயோ, நான் எவ்வளவு குதூகலம் அடைகிறேன். இந்த ஆனந்த பரவசத்தில் அப்படியே இறந்து போய்விடுவேன் போல் தோன்றுகிறதே. என்ன பேச்சு இது? வாழ்வை பற்றி யோசிப்போம், மரணத்தை பற்றி பேச வேண்டாம். அது சரி, என்ன நீ இன்னும் உறங்காமல் கண் விழித்திருக்கிறாய்? தங்களை நினைத்துக் கொண்டே இருந்தேன், அதனால்தான் உறக்கம் வரவில்லை. தாங்கள் இங்கு எப்படி வந்தீர்கள்? அதை சொல்லுங்கள் முதலில். விஜயா, விஜயா, நீ இருக்கும் இடத்திற்கு வர தீர்மானித்த பிறகு மலைகளும் கடல்களும் கூட எனக்கு ராஜபாட்டைகளாகிவிடும். அப்படியா? ஆனால் தங்கள் துணிவு மிகவும் அபாயகரமானது. இங்கே அரண்மனையை சுற்றிலும் பலமான காவல் இருக்கிறதே. இருந்தால் என்ன? உன்னைக்கான நான் வருகையில் அந்த யமன் கூட என்னை நெருங்க முடியாது. அமராவதி இளவரசி, நான் ஒன்று கேட்கட்டுமா? நீங்கள் ஏன் நடுவில் எழுந்து சென்றீர்கள்? விஜயா, அது ஒரு பெரிய கதை. அது ஒரு புறம் இருக்கட்டும். முதலில் எனக்கு ஒன்று சொல். உண்மையிலேயே உனக்கு என் மீது அன்பு உள்ளதா? இளவரசி, இதை சத்தியம் செய்தால் நிரூபிப்பார்கள். இதை பாருங்கள், என் அன்பு வானிலும் உயர்ந்தது, கடலிலும் அகன்றது. என்னை நம்புங்கள். விஜயா, நீ அழகாக பேசுகிறாய். இருந்தாலும் உன்னிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன். அனுமதி உண்டா? என்ன கேட்கப் போகிறீர்கள்? சொல்லுங்கள். நன்கு சிந்தித்து பதில் உரைப்பாயாக. நான் யாராக இருந்தாலும், எவராக இருந்தாலும், எனது பின்னணியும் அடையாளமும் யாதாயினும் நீ என் மீது கொண்டுள்ள அன்பு மட்டும் என்றும் மாறாதல்லவா? இளவரசே, இளவரசே, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? நீங்கள் யார்? நீங்கள் யார்? என்னை ஆள வந்த தெய்வம், என் இதய தெய்வம்.
அமராவதி இளவரசர். இல்லை இல்லை விஜயா, இல்லை. அதைத்தான் கூற விழுகிறேன். நான் அமராவதி இளவரசன் அல்ல. நான் ராஜராஜனும் அல்ல. என்ன 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 கூறுகிறீர்கள்? குரலை உயர்த்த வேண்டாம். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் ராஜராஜன் அல்ல விஜயா. எனது ஆருயிர் நண்பன் ராஜராஜனை வரும் வழியில் திருடர்கள் சுற்றி வளைத்து கொலை செய்து விட்டார்கள். ஐயோ! பாதகர்கள் அவனது மரணச் செய்தியை தெரிவிக்கவே நான் இங்கு வந்தேன். ஆனால் எனது துரதிருஷ்டம், என்னையே அமராவதி இளவரசன் ராஜராஜன் என நீங்கள் எல்லோரும் நினைத்துக் கொண்டீர்கள். அப்படியானால் நீங்கள் யார்? நீங்கள் யார்? என் நண்பன் ராஜராஜனின் மரணச் செய்தியை தெரிவிக்க மட்டுமே வந்தவன். ஆனால் வந்த இடத்தில் சந்தர்ப்பவசத்தால் நான் உன்னுடைய நிரந்தர அடிமையாகிவிட்டேன். இளவரசே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நான் கொண்டுள்ள அன்பு மாறாது. நிச்சயம் மாறவே மாறாது. சரி, இப்போது சொல்லுங்கள், நீங்கள் யார்? நீங்கள் யார்? உன் மனதை திடப்படுத்திக் கொள். நான் உன் தந்தையின் ஜென்ம பகைவர், பரதபுரி மன்னரின் பட்டத்து இளவரசன் நரேந்திரன். பரதபுரி இளவரசரா? ஆம் விஜயா. பரதபுரி இளவரசரா? ஆம் விஜயா, ஆம். அதனால் தான் விருந்தின் இடையே நான் தப்பி ஓட நேர்ந்தது. சற்றே சிந்தித்துப் பார். நான் இன்னார் என்ற உண்மை தெரிந்தால் உன் தந்தையிடம் நான் கைதியாக அல்லவா இருக்க வேண்டும்? இளவரசே. இளவரசன் அல்ல விஜயா, அவ்வாறு என்னை அழைக்காதே. நான் இளவரசனாக உன்னை காண வரவில்லை. நான் உன் அடிமை. இந்த உண்மை தெரிந்த பிறகு என் மேல் உனக்கு அன்பு மாறிவிடாதல்லவா விஜயா? தங்களை இப்படி தனியே சந்திப்பது அபாயத்துக்கு இடமாகும். காவலர்கள் யாராவது பார்த்து விட்டால் இனி நாம் காலதாமதம் செய்யக்கூடாது. இளவரசே, நான் சென்று வருகிறேன். விஜயா, விஜயா, என்ன விஜயா இது? நீ செல்வதானால் எனது உயிரையும் கொண்டு சென்று விடு. இளவரசே, உயிரும் உணர்ச்சியும் கொண்ட மனிதனாக என்னால் உன்னை பிரிந்து வாழ முடியாது விஜயா. ஐயோ இளவரசே, நிலைமையை சற்று புரிந்து கொள்ளுங்கள். அதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும். தாங்கள் என் அன்பை பூரணமாக ஏற்றுக்கொள்வதை விட வேறு என்ன கைமாறி இருக்கிறது? மீண்டும் தங்களை எங்கே எவ்வாறு சந்திப்பேன்? என்ன பேதமை இது விஜயா? நிலை அறியாமல் பேசுகிறாய். மீண்டும் இந்த கடுமையான காவல்களை எல்லாம் மீறி உன்னை நான் காண வருவது துர்லபம். அது சாத்தியமல்ல. அப்படியானால் நாளை மீண்டும் வந்து என் தந்தையை சந்திப்பீர்களா? போகாத ஊருக்கு வழி சொல்கிறாய் விஜயா. ஐயோ, பின் என்னதான் வழி? சொல்லுங்கள். இனி ஒரு கணமும் தாமதியாமல் இப்போது என்னுடன் புறப்பட்டு வா. உன் தந்தையைக் கண்டு நேரடியாக என் காதலை தெரிவிப்பதென்றால் இனி மீண்டும் இந்த ஜென்மத்தில் நாம் சந்திக்க இயலாது. நான் ராஜகிரி சிறையில் அடைபட்டு உன்னை நினைத்துக் கொண்டே உனது நினைவில் உருகி உருகி எனது உயிரை தியாகம் செய்ய வேண்டியதுதான். இளவரசே, என்னை இப்போதே இந்த நள்ளிரவிலே தங்களோடு தனித்து ஓடி வந்துவிட சொல்கிறீர்களா? ஆம் விஜயா, ஆம் ஆம் விஜயா. இல்லாவிட்டால் வேறு என்ன வழி இருக்கிறது? நீயே சிந்தித்துப் பார். புறப்படு. வா என்னுடன். கோட்டை மதிலுக்கு வெளியே என் நண்பன் அமரசிம்மன் குதிரைகளோடு காத்திருப்பான். நம்மை எவராலும் காண முடியாது.
எவரும் நம்மை நெருங்கவும் முடியாது. ரகசிய வழி ஒன்று உள்ளது, தப்பிச் சென்று விடுவோம். வா, வா என்னுடன் வா விஜயா, வா வா. ஒரு இளவரசி இப்படி ஓடி வந்தார், இந்த ஊர் உலகமும் என்ன சொல்லும்? விஜயா விஜயா, காதலனோடு ஒரு இளவரசி செல்வது என்ன புதியதா? சரித்திரத்தின் பக்கங்களை சற்றே புரட்டிப்பார். பிருத்திவிராஜனோடு சம்யுக்தை செல்லவில்லையா? அது தவறா? இல்லை விஜயா, காதல் காதல். ஏன் பேச மறுக்கிறாய்? இளவரசி, இதோ இப்பொழுதே வருகிறேன். ஆனால் என் அருமை தோழிகளிடமாவது நான் விடை பெற்றுக் கொண்டு வருகிறேன். அவர்கள் இமைப்பொழுதும் என்னை பிரியாது இருக்கும் உயிர் தோழிகள். இப்போது அவர்களையும் மறந்துவிட்டு உங்களோடு வருகிறேன். சற்று பொறுங்கள். விரைந்து வா, நேரம் மிக குறைவாக உள்ளது. வந்துவிட விஜயா, காத்திருக்கிறேன். போய் வா. இளவரசி, நீரஜா, இளவரசி, நீரஜா, என்ன இது? ஏன் அழுகிறீர்கள்? சொல்லுங்கள், இல்லை என்றால் நானும் அழுது விடுவேன். என்ன இது? என்னவாயிற்று இளவரசி? வாசந்திகா, நீரஜா, என்னவென்று சொல்வேன்? எப்படி சொல்வேன்? நான் 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 உங்களை பிரிந்து செல்ல போகிறேன். என்ன சொல்கிறீர்கள்? என்னவாயிற்று இளவரசி? ஆமா, நான் உங்களை பிரிந்து செல்ல போகிறேன். அமராவதி மன்னர் கொலையுண்டு இறந்து விட்டாராம். இது என்ன துர்ச்செய்தி? ஐயோ, இவர் பரதபுரி இளவரசரா? என்ன இளவரசி, என்ன கூறுகிறீர்கள்? அவர் யாராக இருந்தாலும் இப்போது அவர் மீது நான் அன்பு வைத்து விட்டேன். இனி என்ன செய்வது? அப்படியானால் தாமதிக்க நேரமில்லை. புறப்பட சித்தம் செய். இதோ இப்பொழுதே. சக்கரவர்த்தி அவர்களே, இப்பொழுதுதான் ஒற்றன் வந்து சொன்னான், அமராவதி இளவரசர் கொலையுண்டது உண்மைதானா? அப்படியானால் ஆமா. வந்தவன் பரதபுரி இளவரசனா? பெயர் நரேந்திரனாம். பரதபுரி இளவரசனா? என் ஜென்ம பகைவனா வந்தான்? பிரதானி, இப்பொழுதே தூதர்களை அனுப்பி அவனை தேடி கண்டுபிடித்து விலங்கிட்டு அழைத்து வரச் சொல். பரதபுரி இளவரசன். சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தி, யாரது? சக்கரவர்த்தி, நாங்கள் என்ன செய்வோம்? ஐயோ, என்ன நடந்தது? அது சக்கரவர்த்தி, நம் இளவரசியை காணவில்லை. என்ன காணவில்லையா? என்ன சொல்லுகிறீர்கள்? ஆம் சக்கரவர்த்தி, காணவில்லை. அது நாங்கள் காலையில் தூங்கி எழுந்து பார்க்கும்போது இளவரசியாரை காணவில்லை சக்கரவர்த்தி. பிரதானி, எல்லாம் மர்மமாகவே இருக்கிறது. அந்த பரதபுரி இளவரசன் என் மகளை கடத்தி கொண்டு போய்விட்டான். அப்படித்தான் நடந்திருக்க வேண்டும். பிரதானி, அந்த பரதபுரி கயவனின் தலையை கொண்டு வர வேண்டும். அவனை நான் கொல்லாமல் விடமாட்டேன். சேனாதிபதியை உடனே வரச் சொல்லுங்கள். ஐயோ, நாங்கள் இப்போது என்ன செய்வது? நீங்கள் செல்லுங்கள். சக்கரவர்த்தி அவர்களே, மன்னன் பிரதாப் சிம்மர் பரிவாரங்களோடு வந்து இறங்கி இருக்கிறார். முன் அறிவிப்பு கூட இல்லையே. யார்? என் நண்பர் பிரதாபசிம்மரா? அவரை இந்த அவமானத்தோடு நான் எப்படி சந்திப்பேன்? சரி, நீங்கள் சென்று அவருக்கு செய்ய வேண்டிய சௌகரியங்களை கவனிங்கள். சரியாக உபசரிக்க ஏற்பாடு செய்யுங்கள். நான் இதோ வருகிறேன். உத்தரவு மன்னரே, உத்தரவு. வரவேண்டும் பிரதாபசிம்மரே. தங்கள் அருமை புதல்வனுக்கு விஜயாவை கைப்பிடித்துக் கொடுக்கும் பாக்கியம் இல்லாதவனாகிவிட்டேன். தங்கள் துக்கத்தை கிளற விரும்பவில்லை. இந்த துயரை எப்படி சகித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நான் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. தக்க பரிவாரங்களோடு தான் ராஜராஜனை அனுப்பினேன். விதியின் செயல் என்று சொல்வதை தவிர
வேறு வழி இல்லை. பிரதாபசிம்மரே, உங்களுக்கு விஜயா காணாமல் போன விஷயம்? மன்னரே, எனக்கு எல்லாம் தெரியும். ஆத்திரம் அடையாதீர்கள். பிரதாபரே, என்ன சொல்கிறீர்கள்? ஆத்திரமடையக்கூடாதா? நீங்களா இப்படி சொல்கிறீர்கள்? விஜயா உங்கள் மருமகளாக வர இருந்தவள் அல்லவா? இந்த இழுக்கு உங்களுக்கும் இல்லையா? இழுக்கை போக்குவதற்குத்தான் மகன் இறந்த துக்கத்தையும் பொருட்படுத்தாமல் வந்திருக்கிறேன். அப்படி சொல்லுங்கள். நீங்கள் என் உயிர் தோழர் அல்லவா? ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், ராஜராஜன் மட்டும் உயிரோடு இருந்து இவ்வாறு நடந்திருக்குமானால் நாம் இப்போதே படையெடுத்து சென்று பழிக்கு பழி வாங்கி விஜயாவை மீட்டு வந்திருக்கலாம். இருந்தாலும் இப்பொழுதும் பழி இல்லை என்று ஆகிவிடுமா? ராஜ குடும்பங்களுக்குள் காதல், பூசல், பகை எல்லாம் சகஜம். தங்கள் குமாரி விஜயாவுக்காகவாவது தங்கள் பிடிவாதத்தை தாங்கள் கைவிட்டு விட வேண்டும். அமராவதி வேந்தரே, என் மனதை இனி யாராலும் மாற்ற முடியாது. என் ஜென்ம பகைவன் அரண்மனைக்கு வந்து விருந்தாளி விட்டு போவது, என் புதல்வியை தூக்கிக் கொண்டு ஓடுவது, இதையெல்லாம் பார்த்துவிட்டு நான் பொறுமையாக இருப்பது இல்லை, என்னால் சகித்துக் கொள்ள முடியாது. தங்கள் பிடிவாதத்துக்கு அர்த்தமில்லை. பரதபுரி இளவரசன் மகா உத்தமன். அவனுடைய மூதாதையர்களும் தங்களுடைய மூதாதையர்களும் பகைவர்கள் என்பதற்காக தாங்கள் இப்படி கோபம் கொள்வது சரியல்ல. தங்களுக்கு அவர் விரோதி அல்ல. மன்னரே, நான் உங்களுக்கு நெருங்கிய நண்பன். இங்கு நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கேள்விப்பட்டதும் நானாகவே இங்கு வந்தேன். நண்பர் என்ற முறையில் என் வார்த்தையை சற்று செவிசாய்த்து கேளுங்கள். என் மகன் ராஜராஜன் துரதிர்ஷ்டவசத்தால் மரணம் அடைந்தான். அந்த மரணம் நம் எல்லோரையும் விட விஜயாவைத்தான் அதிகமாக பாதிக்கும். அரசே, இருக்கட்டும், என் பெண் கன்னியாகவே காலம் கழிக்கட்டும். கன்னியாகவா? தங்கள் பிடிவாதத்துக்கு அவளுடைய நல்வாழ்வை ஏன் பலியிடுகிறீர்கள்? அவள் தன் காதலனுடன் மனம் ஒப்பித்தான் சென்றிருக்கிறாள். அவள் சம்மதம் இல்லாமல் அவன் அவளை அழைத்து சென்றிருக்க முடியாது. அவளுடைய காதலனை பிடித்து நீங்கள் கொன்றுவிட்டால் விஜயா மறு நிமிஷத்திலேயே உயிர் நீத்து விடுவாள். தங்கள் ஏகபுத்திரியின் கதி அப்படியாக வேண்டுமா? அமராவதி மன்னரே, என் பிடிவாதத்தை விட தங்கள் பிடிவாதம் கடுமையாக இருக்கிறதே. நினைத்த காரியத்தை சாதிக்காமல் விடமாட்டீர்கள் என்பது சரியாகத்தான் இருக்கிறது. எல்லாம் தங்கள் புதல்வி விஜயாவின் நன்மைக்குத்தான். தாங்கள் சம்மதித்தால் நானே உடன் இருந்து திருமணத்திற்கு ஏற்பாடு செய்கிறேன். நீங்கள் என் நண்பர். உங்களை தவிர எல்லா மன்னர்களும் எனக்கு பகைவர்கள். உங்கள் ஆலோசனையை கேட்காமல் வேறு யாருடைய ஆலோசனையை கேட்கப் போகிறேன்? தங்கள் விருப்பப்படியே ஆகட்டும். இப்போது அவர்கள் இருவரும் எங்கிருக்கிறார்கள்? கிருஷ்ணதுர்கத்தில் இருக்கிறார்கள். நான் செய்தி அனுப்பினால் நாளையே இங்கு வந்து விடுவார்கள். தாங்கள் இங்கேயே இருந்து இம்மாதத்திலேயே விவாகத்தை நடத்தி வைத்துவிட்டு அப்புறம்தான் தங்கள் ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டும். அமராவதி மன்னரே, என்ன ஒரு நிபந்தனை. என் மகளை ரகசியமாக அழைத்துக் கொண்டு ஓடியதற்காக நரேந்திரன் என்னிடம் முதலில் ஒரு முறை மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆமா, ஒரு முறை என்ன, 1000 முறை வேண்டுமானாலும் மன்னிப்பு கேட்க சொல்கிறேன். கேட்டுத்தானே ஆக வேண்டும் அவன். அந்த விஷயத்தில் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். தாங்கள் இப்பொழுதே நரேந்திரனுக்கு ஒரு திருமுகம் வரைந்து அனுப்புங்கள். இங்கு உடனே புறப்பட்டு வரும்படி எழுதுங்கள். அதில் நானும் ஒரு கையெழுத்து இடுகிறேன். பிரமாதம், பிரமாதம். இப்பொழுதே எழுதிவிடுவோம். யாரடா அங்கே? பிரதானியை வரச் சொல். வாசந்திகா, இளவரசியார் காந்தர்வ மனம் செய்து கொள்வார்கள் என்று நான் நினைக்கவே இல்லையடி. நீரஜா, எந்த மனமானால் என்ன? காதலித்த இளவரசன் கைப்பிடித்து விட்டான். நம் இளவரசி பாக்கியசாலி. சரி சரி, நேரமாகிவிட்டது. மஞ்சள் நீரை சீக்கிரம் எடுத்து வா. இதோ
எங்கள் குலக்கோடி செங்கரம் பற்றிட பொங்கிடும் இன்பங்கள் தங்கும் எந்நாளுமே திங்களும் சூரியனும் இங்குள்ள நாள் வரை மங்களம் 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 மங்களம். நேயர்கள் இதுவரை கு. அழகிரிசாமி அவர்கள் எழுதிய ஜென்ம பகை நாடகம் கேட்டீர்கள். இதில் நடித்தவர்கள் ராஜகிரி இளவரசி விஜயாவாக T.S. லலிதா, ராஜகிரி மன்னரின் ஆலோசகர் பிரதானியாக 92 வயதான மூத்த நாடக கலைஞர் S.R. தசரதன், பரதபுரி இளவரசன் நரேந்திரனாக V. தாசரதி, அமராவதி இளவரசன் ராஜராஜனாக ரவி சுப்பிரமணியன், விஜயாவின் தந்தை ராஜகிரி மன்னராக R. ரமேஷ், திருடன் தலைவனாக A. ராஜேந்திரன், விஜயாவின் தோழி வாசந்திகாவாக C. கிரண்யா, ராஜராஜனின் நண்பன் மார்த்தாண்டனாக R. பரத்ராஜ், நரேந்திரனின் நண்பன் அமரசிம்மனாக V. சசிகுமார், திருடன் பைரவனாக L. மோகன், நீரஜாவாக சுப்புலட்சுமி ஆதிகேசவன். புல்லாங்குழலிசை வழங்கியவர் டாக்டர் பிரபஞ்சம் எஸ். பாலச்சந்திரன். பாடல்களை பாடியவர் டாக்டர் லலிதா ஜவஹர். தொகுப்பு டி. சுஜின்குமார். அமைப்பு எஸ். அண்ணாமலை பாண்டியன், ஜே. ஜெயா. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.